லைஃப் டைம் சென்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இல்லைங்க, விருச்சிக ராசிக்கு குரு வருகிற மே 26 காலையில் 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறாங்க. அப்படி பயிற்சி அடையும் பொழுது விருச்சிக ராசிக்கு 2-5 குடையவராக குரு வந்து அவர் இது வரைக்கும் 8ல் இருந்தாருங்க. 8ல் இருக்கிறது விருச்சிக ராசிக்கு அது யோகா அமைப்பே கிடையாது. 2-5 கூடிய நல்ல ஆதிபத்தியத்துக்கு போய் அவர் போய் 8ல் போய் மறைஞ்சது. 2ஆம் வீட்டை பார்த்தார், இருந்தாலும் அவர் 8ல் மறைந்து மிதுனத்தில் இருப்பது விருச்சிக ராசிக்கு அது பெரிய யோகம் அமைப்பு கிடையாது. இப்போ 9க்கு வர்றாங்க. 9ல் சரியான யோகா அமைப்புங்க. 1, 5, 9ல் குரு இருப்பது 5, 9 போது 5, 7, 9ல் குரு இருப்பது பொதுவாக நல்ல யோகம். அதிலும் 9ல் இருப்பது 9ல் உச்சம் பெறுவது இந்த விருச்சிக ராசிக்கு மட்டும்தாங்க அந்த யோகம். விருச்சிக ராசிக்கு 2-5 குடையவராக போய் 9ல் உச்சம் அடைவது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. 5ஆம் வீடு 9ஆம் வீட்டில் உச்சம் அப்படிங்கிறது நல்ல யோக அமைப்பு. குழந்தை இல்லாமல் இருந்துருக்காங்க, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தவங்க அப்படிங்கிறதுலாம் இப்போது குழந்தை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. குரு நல்ல பலன்களை வழங்க போகிறாருங்க. அதுக்கடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த சனியுமே 4லிருந்து 5க்கு வந்துட்டாருங்க. அதனால் அவரும் பெரிய கெடுபலன்களை கொடுக்கறதுக்கு இல்லைங்க. அதே சமயம் அந்த 5ல் இருக்கும் சனியையும் 9ல் உச்சம் பெற்று இருக்க குரு பார்க்கறதுனால இந்த சனியும் நல்லதை பண்ண போறாருங்க. மொத்தத்தில் உங்களுக்கு சனியும் குருவும் சேர்ந்தே நல்லதான் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வருகிற டிசம்பர் மாதம் குரு கேதுவோட 9ஆம் வீட்டில் சேர போறாங்க. அம்சமான அமைப்புங்க. 5ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்று 2ஆம் அதிபதி தனஸ்தான விதியாகவும் வந்து அவர் 9ல் உச்சம் பெற்று கேதுவோட இணையும் பொழுது கண்டிப்பாக வர்ற ஜனவரிக்கு மேலே எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்துருவாங்க. இப்போவே நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போவே ஜூன் மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல யோக அமைப்புகள் தான் அமையப்போகுது. நீங்கள் சுத்தமாக இது இல்லாமல் யோகமே இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம் நினச்சவங்களுக்குலாம் பாருங்கள், இன்னும் ஒரு 15 நாள் தான் உங்களுக்கு அப்படியே மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பாரு. இது வரைக்கும் தொழில் இருந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே குறையுங்க. பொருளாதாரம் நல்லா மேம்படுங்க. அதுக்கடுத்தபடியாக லாட்டரி யோகம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குருவும் கேதுவும் 9ல் இறங்கிறது நல்ல ஒரு லாட்டரி யோகம். திடீர் தனவரவு, அதாவது சொத்துக்கள் இருந்து வரக்கூடிய பணங்கள், அம்மா அப்பா வகையிலிருந்து சொத்துக்கள் நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குங்க, வராமல் அதெல்லாம் வரும். அதெல்லாம் நல்ல அமைப்பு. இடம் வாங்குவீங்க. மெயினாக இந்த குரு 9ல் இருக்கிறதுனால 5ல் இருக்கும் சனியை பார்க்கறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடம் நீங்கள் வாங்குவீங்க. இடம் வாங்கினவங்க வீடே கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு யோக அமைப்புகள் அமையுங்க. அதுக்கடுத்தபடியாக பார்க்கும்பொழுது படிக்கிற பிள்ளைங்களை பொறுத்த மாட்டீங்க, இது வரைக்கும் மந்தமாக இருந்த சூழ்நிலை நல்லபடியாக மாறுங்க. 9ல் இருக்கிற குரு நல்ல அமைப்புகளை கொடுத்துருவாருங்க. அதே சமயம் டிசம்பருக்கு மேலே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னொரு தொழில் தனியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லாவே அமையுங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரங்க இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இப்போ கிடையாது. குடும்ப சம்மந்தப்பட்ட வகையில் இது வரைக்கும் சண்டை சச்சரவுகளாக இருந்த குடும்பங்கள் இருந்த பிரச்சனைகள் இப்போ தீரக்கூடிய சூழ்நிலைகள் நல்லாவே வருதுங்க. ஏன்னா 8ல் இருக்கும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. ஏன்னா 2ஆம் வீட்டை பார்த்துருப்பாங்க. இப்போது 9ல் வரும் பொழுது அவர் 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் வீட்டை பார்ப்பது அப்படி ஒரு யோகம். பொதுவாகவே குரு 5ஆம் வீட்டை 9லிருந்து 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த ராசிக்கு 5ஆம் வீடாகவும் வருவதால் அம்சமான அமைப்புங்க. அப்படி வரும் பொழுது சனியும் அங்கே இருக்கிறாருங்க. சனியையும் அவர் பார்த்துடுறாங்க. அப்போது சனி ஏதோ கெடுதல் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கெடுபலன்கள் குறைஞ்சிருங்க. இது ஒரு நல்ல அமைப்புங்க. அதுக்கடுத்த பெரிய ஒரு ஜாக்பாட் என்னன்னா, உங்களுக்கு வர டிசம்பருக்கு மேலே ராகுவும் 3க்கு வரப்போகிறாங்க. அது சொல்ல வேண்டியதே இல்லைங்க. ராகுவும் 3ல் இருந்து 9ல் குரு இருந்து கேதுவோட இணைஞ்சா 3ல் இருக்கிற ராகு மகர ராகுங்க நல்ல யோக அமைப்பை கொடுப்பாருங்க. அதனால இப்போ நீங்கள் முன்னேற்றத்துக்கு உண்டான எந்த ஸ்டெப் எடுத்தாலும் நல்லபடியாக அமையுங்க. இதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. கடன் நிறையா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் அதிகமான லாபங்கள் கிடைத்து ஆட்டோமேட்டிக்காகவே அது கடன் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுங்க. அதே சமயம் கடன் தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்களே தொழில் பண்ணுற அளவுக்கு அமைப்புகள் உருவாகி வருங்க. அதுக்கடுத்தபடியாக கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு இது சரியான நேரங்க. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே ரொம்ப நல்ல அமைப்புங்க. கூடிய சீக்கிரம் திருமணம் வர அமையுங்க. இதனால் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இது நல்ல அமைப்பை இது கொடுக்குங்க. 9ல் இருக்கிற குரு இது ஒரு பொற்காலம்ங்க விருச்சிக ராசிக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை
நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டு 5ஆம் இடத்துல இருக்கிற சனியால் உங்களுக்கு எது பாதிப்பு வரும்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. விநாயகர் வழிபாடும் ரொம்ப நல்லதுங்க. இது ரெண்டும் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லைங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது வயதானவர்கள், உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ எல்லாமே கிளியர் ஆயிருங்க. நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்பெல்லாம் அப்படியே சரியாயிடும். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போய் பார்த்தாலும் உடனே குணமாகி வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இப்போ அமையுங்க. உடல் ஆரோக்கியத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல பலன்களை இந்த குரு கொடுக்க போகிறாங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு 5 குடையவர் 9இல் உச்சம் பெறுவது அம்சமான அமைப்புங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுங்க. அதனால் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் முயற்சி எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை